முன்னாள் மாந்திரீகர் சிவநாதனின் வாழ்க்கை அனுபவ புத்தகத்திலிருந்து மேலும் ஒரு பக்கத்தை பார்ப்போமா? ஒரு காக்கையின் கூடு திடீரென காணாமல் போகிறது. ஒரு குதிரை காரணமே இல்லாமல் காயமடைகிறது. ஒரு கிராமத்திற்குள் காலடி வைத்த முதல் நாளிலிருந்தே சிவநாதனின் மனம் ஒரே விஷயத்தை சொன்னது. இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஆனால் அது என்ன? அமாவாசை நெருங்க நெருங்க மர்மத்தின் நிழலும் பெரிதாகிறது. ஒரு தாந்திரீகன், ஒரு கொடிய அபிசார கிரியை, அதை தடுக்கும் நோக்கத்துடன் போராடிய ஒரே மனிதன். இன்று கேட்கப் போகும் இந்த கதை உங்களையும் இறுதி வரை விடாமல் துரத்தும். கேளுங்கள். பழிக்கு பலி. அத்தியாயம் 1. முன்னாள் மாந்திரிகரும் இந்நாள் ஜோதிடமான சிவநாதன் சொன்னார், தம்பிகளா, சக்தியை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. நான் மந்திரம் தந்திரம் மூலம் கிடைக்கிற சக்திகளை மட்டும் சொல்லலை. வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஆபத்து நிச்சயமாக வரும். எத்தனையோ பெரிய ராஜாக்களும் செல்வந்தர்களும் எப்படி விழுந்தாங்கன்னு பார்த்துருக்கீங்கள? சிவநாதனை விட நாங்கள் இருவரும் மிகவும் இளையவர்கள். ஆனால் சிறுவர்கள் என்றும் சொல்லும் அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவர் எங்களை அடிக்கடி தம்பிகளா என்று தான் அழைப்பார். நாங்களும் அதை இயல்பாகவே ஏற்றுக்கொண்டோம். கிஷோர் சிரித்தபடியே சொன்னான், இந்த தத்துவ பேச்செல்லாம் இப்போ வேண்டாங்க ஐயா. சக்தியை தவறாக பயன்படுத்தினா என்ன நடக்குங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருந்தால் சொல்லுங்களேன். சிவநாதன் மெதுவாக சிரித்தார். ஒருத்தரோட அழிவே இன்னொருத்தருக்கு லாபமாக மாறுங்கிற பழமொழி முற்றிலும் பொய்யில்லை. நல்ல கதைன்னா யாரோதோட ஒருத்தரோட துயரமான அனுபவம் தானே. நான் அறிஞ்ச கதையை அத்தனையும் சொல்ல ஆரம்பித்தா நாட்டிலேயே பரபரப்பு வந்துடும்பா. நான் உடனே சொன்னேன், பல நாளாக நல்ல கதை ஒன்றுமே கேட்கல. இன்றைக்கி தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லணும். சிவநாதன் சிறிது நேரம் யோசித்தார். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. ஆனால் மற்றவங்களோட துன்பத்தையோ வேதனத்தையோ கதை போல் சொல்கிறதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு தயக்கம் இருக்குது. இருந்தாலும் இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறனால சொல்கிறேன். கிஷோர் உடனே மீண்டும் சிரித்தபடியே சொன்னான், கதையில் முடிவில் வேணால் நீதி கதையை போல் அறிவுரை சேர்த்திக்கங்க. முதல்ல கதையை ஆரம்பிங்க. சிவநாதன் எங்களை ஒரு கணம் ஆர்வமாக பார்த்தார். அதற்குள் கிஷோர் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து மேஜை மேல் வைத்தான். சிவநாதன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து சில இடுப்புகள் இழுத்துவிட்டு பேசத் தொடங்கினார். பாருங்க, நான் சாதாரண மனுஷன். உண்மையான சாதகர்னு என்னை முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையான ஆன்மீக சாதனையில் முழுசாக ஈடுபடுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்சிருந்தாலும் செஞ்சுருப்பாங்கிறது கூட சந்தேகம்தான். எனக்கு அதிகமான கவர்ந்தது இந்த மாதிரி மந்திர சாதனைகள் அப்படிங்கிறத விட ஊராக சுற்றி பலவிதமான மனிதர்களையும் சந்திப்பது, வித்தியாசமான வாழ்க்கை கதைகளை தெரிஞ்சுக்கிறது. அதுதான். இல்லைன்னா உண்மையான சாதனை செஞ்சுருந்தா நான் இன்னும் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம். இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு முறையான தாந்திரிக தீட்சை கிடச்சிது. நாங்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தோம். என்னோடய குருவை பெயரை நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. ஆனால் தீட்சை ரொம்ப நல்ல நேரத்தில் கிடச்சிது. தாந்திரீக மரபில் தீட்சைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாள், திதி, நேரம் எல்லாத்தையும் கவனமாக தேர்ந்தெடுக்கணும். வளர்பிறை தீட்சை கொடுக்கறது ரொம்ப அரிது. தேய்பிறை, பஞ்சமி, சப்தமி போன்ற திதிகளும் சிறந்தவை தான். சில சமயங்களில் அக்ஷய திருதி அல்லது விஜயதசமி போன்ற நாட்களை கூட தருவாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச நாள் அதை விட விசேஷமானது. கிஷோர் கேட்டான், எப்படி? அது ஒரு சூரிய கிரகணத்தின் போது. நாங்கள் 2 பேரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். குரு யாகத்தை முடிச்சுட்டு என் நெத்தியில் தேலம் வச்சு தாமரை விதைகளெல்லாம் நான் மாலையை கழுத்தில் அணிவிச்சார். அந்த சமயத்தில் என் தலைக்கு நேராக சூரிய கிரகணம் நடந்துட்டு இருந்தது. அப்போது குரு என் தோளில் கையை வச்சு சொன்னார், உனக்கு முன்னேற்றம் உண்டு. இப்படி ஒரு நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுன்னு. முன்னேற்றம் ஏற்பட்டுதான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் சில சக்திகள் கிடைச்சது உண்மை. அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்களே. அப்போது குரு இன்னொரு எச்சரிக்கையும் சொன்னார், மனமும் சாதனை செஞ்சால் அளவற்ற சக்தியை பெறுவாய். ஆனால் அந்த சக்தியை சுயநலத்திற்காகவோ பிறருக்கு தீங்கு செய்யவோ பயன்படுத்தின உன் அழிவு உறுதி. தந்திர மார்க்கத்தின் விதியே அதுதான். ரொம்ப கவனமாக இரு. சிவநாதன் ஒரு பெருமூச்சு விட்டார். ஆனால் நான் அந்த அறிவுரையை முழுசாக பயன்படுத்தலை. நான் யாருக்கும் தீங்கெல்லாம் செஞ்சதில்லை. ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்தை விட இந்த உலகத்தோட வெற்றியை தான் அதிகமாக நாடுனேன். பேராசை வந்துருச்சு. அதோட விளைவாக என் சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடுச்சு. எப்படியோ தேவியோட அருளால் சாப்பாட்டு உடை ஆகிய அடிப்படை தேவைகளுக்காக நான் ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய வேலையே வரல. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தொடர்ந்தார். சரி, இப்போது அந்த சம்பவத்துக்கே வரேன். ஒரு நாள் காலை இந்த ரூமில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். முதல் நாள் ஒரு பெரிய தொழிலதிபருக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கனை விற்காமல் வச்சிருக்க சொல்லியிருந்தேன். அவன் என் வார்த்தையை நம்பினா. அன்றைக்கி நடுராத்திரி மும்பையில் அவனுக்கு ஒரு தொலைபேசி வந்திருந்தது. அந்த ஒரு பங்கோட விலை திடீர்னு ஏற தொடங்கிருச்சாமா. ஒரே வாரத்தில் அவன் பல லட்ச ரூபாய் லாபம் பார்த்துட்டான். மறுநாள் எனக்கு ஒரு பெரிய காணிக்கையாக ஒரு தொகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். அதனால் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அந்த நேரத்தில் வாசல் அருகே ஒரு மனுஷன் வந்து நின்னார். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, காலில் ஷூ. என் வயசுக்கு பக்கம்தான் இருப்பார். அவரை பார்த்த உடனே நான் சொன்னேன், இன்னைக்கு கயிறையெல்லாம் பார்க்க முடியாது. அவர் அமைதியாக கேட்டார், இது சிவநாதன் ஜோதிடர் வீடு தானே? அந்த மனிதர் என்னை சிவநாதன் ஐயா என்றோ ஜோதிடர் சாமி என்றோ அழைக்கவில்லை. நேரடியாக பெயரை சொல்லியே அழைத்த விதம் எனக்கு சற்று கோபத்தையே ஏற்படுத்தியது. நான் கடுமையாக கேட்டேன், ஆமாம், என் பேர் சிவநாதன் தான், ஏன், என்ன வேணும்? அந்த மனிதன் என் அருகே வந்து சற்று முன் குனிந்து என் முகத்தை நன்றாக பார்த்தான். பிறகு திடீரென சிரித்தபடியே சொன்னான், ஆமாம்மா, நீயே சிவநாதன் தான், என்ன அடையாளம் தெரியலையா? நான் இன்னும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவன் மீண்டும் சொன்னான், அவன் தப்பில்லை, எத்தனை வருஷம் ஆச்சு, நான் வீரமணிப்பா, பள்ளிக்கூடத்தில் உன் கூட படித்த வீரமணி. சில நொடிகள் வாயெடுத்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகுதான் நினைவுக்கு வந்தது, என் பள்ளிக்கால நண்பன். எப்பொழுதும் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து பாக்கெட்டிலிருந்து கொய்யாப்பழம் ஒன்று எடுத்து மென்று கொண்டிருப்பான். உடனே எழுந்து அவன் கையை பிடித்தேன். நான், மன்னிச்சுக்கூடா, உண்மையிலேயே முதல்ல அடையாளமே தெரியல, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, முகம் முத்தலும் மாறி போயிடுச்சே. வா உட்காரு, எப்படி இருக்க? வீரமணி நாற்காலியில் அமர்ந்தபடியே சிரித்தான். நல்லா இருக்கம்பா, பெரிய பணக்காரனெல்லாம் இல்லை, அதே நேரத்தில் ஏழையும் இல்லை, வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்கு. ஆமாம், நீ எப்படி இருக்க? நானும் சுருக்கமாக சொன்னேன், நானும் நல்லா தான் இருக்கேன், வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. வீரமணி சிரித்தபடியே சொன்னான், நீ பெரிய ஜோதிடர் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன், முகத்தை பார்த்தே மனுஷங்களோட அதிர்ஷ்டம் சொல்லிடுவியாமே, சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை பார்க்காம திரும்பக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் மகிழ்ச்சியுடன் சொன்னேன், ரொம்ப நல்லது, சில நாட்கள் என் கூட தங்கிட்டு போ. ஆனால் அவன் தலையசைத்து மறுத்தான், இல்லைப்பா, அது முடியாது, இன்றைக்கி ராத்திரி மட்டும் இருக்கிறேன், நாளைக்கு காலையிலேயே கிளம்பணும். அன்று இரவு சாப்பாடு முடிந்த பிறகு நாங்கள் இருவரும் வெளியறையில் அமர்ந்திருந்தோம். பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்த நண்பர்கள். தூக்கம் வரவே இல்லை. பழைய நினைவுகள், பள்ளி நாட்கள், வாழ்க்கை அனுபவங்கள் பேசிக்கொண்டே இரவு முழுவதும் கழிந்து விட்டது. வீரமணி சென்னை வந்திருந்தது ஒரு வழக்கு சம்பந்தமாக. அவனுடைய பெற்றோர் இறந்த பிறகு குடும்ப சொத்துக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒரு பங்கு வீரமணிக்கும் மற்றொரு பங்கு அவனுடைய அண்ணன் அம்பலவாணனுக்கும் கிடைத்தது. பூர்வீக வீட்டை அண்ணனுக்கே விட்டுவிட்டு வீரமணி சற்று தள்ளி தனியாக வீடு கட்டி வாழ்ந்து வந்தான். ஆனால் சமீபத்தில் சொத்து பிரிவில் ஒரு தவறு இருப்பதாக கூறி அம்பலவாணன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கில் இருந்த சொத்தின் மதிப்பு சுமார் 20 லட்சம் ரூபாயை தாண்டி இருந்தது. அதனால் விவகாரம் உயர் நீதிமன்றம் வரை சென்றிருந்தது. இதை கூறும்போது வீரமணி மிகவும் வருத்தப்பட்டான். அவன் இன்னும் பழையபடியே நல்ல மனம் கொண்டவனாக இருந்தான். தன் மீது வழக்கு போட்ட அண்ணனை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தான். மறுநாள் புறப்படும் முன் அவன் என்னிடம் சொன்னான், ஒரு முறை எங்கள் ஊருக்கு வாப்பா, கொஞ்ச நாள் தங்கியிருந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம், நீ எத்தனை வருஷமாக கிராமத்துக்கே வரல, வர்றையா? அவன் சொன்னதும் சரிதான். எங்கள் கிராமத்து வீடு கிட்டத்தட்ட சிதிலமடைந்திருந்தது. பார்த்து கொள்ள யாரும் இல்லை. அதனால் அங்கே போகும் பழக்கமும் குறைந்து போயிருந்தது. மேலும் வீரமணியனூர் எங்கள் ஊர் அல்ல. நடுவில் இன்னொரு கிராமம் தாண்டி இருக்கும் வீரபாண்டியபுரம் என்ற கிராமத்திலிருந்து அவன் பள்ளிக்கு சென்று வந்தவன். பள்ளி நாட்களில் ஒரே ஒரு முறைதான் அவன் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். இப்பொழுது அவன் ஊர் பெயர் கூட தெளிவாக ஞாபகத்தில் இல்லை. நான் சொன்னேன், சரி, நேரம் கிடைச்சா கண்டிப்பாக வரேன். வீரமணி உடனே சிரித்தான். அந்த பழைய காரணங்களை கிட்டெல்லாம் சொல்லாத, நேரம் கிடைக்கலன்னா என்ன, நீ என்ன கவர்மெண்ட் வேலைக்காரனா என்ன? அடுத்த மாதம் வழக்குக்காக மறுபடியும் சென்னை வர வேண்டியதாக இருக்குது. அப்போ வீட்டில் தான் தங்குவேன். அதுக்குள்ளே நீ ரெடி ஆகிக்கோ, திரும்பும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். நான் சிரித்தபடியே சொன்னேன், சரிப்பா, அப்படியே பண்ணுவோம். அடுத்த மாதம் வீரமணியுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊர் பக்கம் பயணம் செய்தேன். ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் பழைய நினைவுகள் எல்லாம் கனவை போல மனதில் எழத் தொடங்கின. இழந்து போன அந்த பொற்கால நாட்கள் ஒரு முறை சென்றுவிட்டால் மீண்டும் திரும்பாதவை. நிலையத்திலிருந்து எங்கள் கிராமம் 7 மைல் தொலைவில் இருந்தது. வீரமணியின் கிராமம் 10 மைல் தொலைவில் இருந்தது. நாங்கள் இறங்கிய போது முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாட்டு வண்டி ஒன்று காத்து கொண்டிருந்தது. வீரமணி ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த மண் சாலையில் மாட்டு வண்டியின் மெதுவான அசைவோடு கடந்த கால நினைவுகளை நோக்கி எங்கள் மனம் பயணப்படத் தொடங்கியது. எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? நகரத்திலேருந்து பல வருஷம் வாழ்ந்திருந்தாலும் உண்மையிலேயே நகர வாழ்க்கை ஒருபோதும் நேசித்ததே இல்லை அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். கிராமம் இன்னும் ரத்தத்தில் கலந்துதான்ப்பா இருக்குது. வீரமணியின் கிராமம் அழகான இடம். கிராமத்தின் எல்லை பகுதியொட்டி ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றங்கரையிலும் புதர்களிலும் சிறு மரங்களும் அடர்ந்திருந்தன. முழு கிராமத்திலும் பெரிய காடு எதுவும் இல்லை. ஆனால் இடையிடையே மரங்கள் நிறைந்திருந்தன. 3-4 ஓட்டு வீடுகள் கண்ணில் பட்டன. மற்றவை அனைத்தும் ஓலைக்கூரை வீடுகளாகவோ தகரக்கொட்டையிட்டாகவோ இருந்தன. வீரமணியின் வீடும் அவன் அண்ணன் அம்பலவானின் வீடும் அடுத்தடுத்து இருந்தன. நடுவில் சிறிய காலி நிலம் மட்டுமே இருந்தது. வீடுகள் அருகருகே இருந்தாலும் இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. வீரமணி என்னை அழைத்து வந்த வீடு அவன் புதிதாக கட்டிய வீடு. நான் சிறு வயதில் வந்தபோது தங்கியிருந்தது பக்கத்திலிருந்து அந்த பழைய பூர்வீக வீடுதான். இப்பொழுது அங்கே அம்பலவாணன் வசித்து வந்தார். சிறு வயது நினைவுகள் நிறைந்த இடத்துக்கு பல ஆண்டுகள் கழித்து சென்றால் மனம் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும்.
ஆனால் எனக்கு அப்படி ஆகவில்லை. கிராமத்திற்குள் நுழைந்த முதல் நொடியிலேயே ஒரு விசித்திரமான உணர்வு மனத்தை பிடித்து கொண்டது. நீங்கள் தெரிந்தது தானே, மதுசுந்தரி தேவியின் அருளால் எனக்கு சில அபூர்வமான திறன்கள் கிடைத்திருக்கின்றன, உணர்திறன்கள். கிராமத்துக்குள் நுழைந்தவுடனேவே என் மனம் சொன்னது, இங்கே ஏதோ ஒரு அபசகமான காரியம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. அது என்ன என்று அப்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஒரு விளக்கமறியாத அமைதியின்மை பெருகிக் கொண்டே இருந்தது. வீரமணி கேட்டான், என்னடா ஆச்சு, ஏன் முகம் இப்படி இருக்குது? நான் உடனே மறைத்து கொண்டேன், ஒன்றும் இல்லை, சும்மாதான். வீரமணியின் மனைவி மிகவும் நல்ல பெண். என்னை இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆனால் அவள் நடத்தையை பார்த்தாலே நான் அவள் கணவரின் நெருங்கிய நண்பன் என்பதை புரிந்து கொண்டிருப்பாள் என்று தெரிந்தது. அந்த கிராமத்தில் இன்னும் நகர வாழ்க்கையின் தாக்கம் அதிகமாக வரவில்லை. பழைய வழக்கம் போலவே ஒரு சொம்பு குடத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மேல் சுத்தமான ஒரு துண்டையும் வைத்து கொண்டு வந்து தந்தாள். கைகளையும் முகத்தையும் கழுவி நாங்கள் இருவரும் வெளியறையில் இருந்த மரமேடையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம். பேசியது முழுவதும் எங்கள் பள்ளி நாட்களை பற்றி தான். தொலைந்து போன அந்த வண்ணமயமான சிறுவயது நினைவுகள். ஆனால் மனதிற்குள் இருந்த அந்த அமைதியின்மை மட்டும் அகலவில்லை. பல்வழியைப் போல அது மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. என் அனுபவத்தில் இத்தனைய உள்ளுணர்வுகள் பெரும்பாலும் வீணாக இருந்ததில்லை. இந்த கிராமத்தில் எங்கோ ஏதோ ஒரு தவறான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன அது? என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அடிக்கடி சிந்தனையில் மூழ்கிவிடுவதை பார்த்த வீரமணி பயணக்களைப்பு காரணம் என்று நினைத்தான். அவன் பேச்சை நிறுத்திவிட்டு உணவு தயாரானதா என்று பார்க்க உள்ளே சென்றான். மறுநாள் அதிகாலையிலேயே நான் மற்றும் வீரமணி ஆற்றங்கரைக்கு நடைப்பயணம் சென்றோம். சிறிய கிராமத்து ஆறுதான். ஆனால் முழுவதும் ஆகாயத்தாமரை மூடிவிடாததால் நீரோட்டம் இன்னும் இருந்தது. கருமை கலந்த தெளிவான நீர் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. காலை நேரத்தின் குளிர்ச்சியான காற்று உடலுக்கு இதமாக இருந்தது. சுத்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அமர்ந்தோம். என் இடது பக்கத்தில் ஒரு பெரிய கருவேல மரம் இருந்தது. அதன் கிளைகள் பல ஆற்றின் மேல் சாய்ந்திருந்தன. மரத்தின் ஒரு கிளை சந்திப்பில் ஒரு காக்கையின் கூடொன்றும் இருந்தது. அதில் குஞ்சுகள் இருந்தது போல. தாய் காக்கை கூட்டில் அமர்ந்து குஞ்சுகளை காத்து கொண்டிருந்தது. ஆண் காக்கை அடிக்கடி எங்கிருந்தோ உணவு கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டி கொண்டிருந்தது. ஆற்றின் மறுகரையில் விவசாயிகள் வயலில் உழவு செய்ய தயாராகி கொண்டிருந்தனர். கிராமங்களில் நாள் மிகவும் சீக்கிரமே ஆரம்பித்து விடுகிறது. நகரத்தில் இந்நேரம் பாதி பேர் இன்னும் படுக்கையில் தான் இருந்திருப்பார்கள். சூரியன் மேலேற தொடங்கியதும் வெப்பம் அதிகரித்தது. வீரமணி எழுந்தான். வா, வீட்டுக்கு போகலாம். மீனாட்சி சாப்பாடு தயாராக வச்சுட்டு காத்திருப்பா நம்மளுக்காக. திரும்பி வரும்போது முதலில் அம்பலவானின் வீடு வந்தது. வீட்டின் முன் நின்ற ஒரு நடுத்தர வயது மனிதர் அமர்ந்திருந்தார். குட்டை வேட்டி, உறுதியான உடற்கட்டு, கழுத்தில் பெரிய ருத்ராட்ச மாலை. அமர்ந்து புகையிலை பிடித்து கொண்டிருந்தார். அவரை காட்டி வீரமணி மெதுவாக சொன்னான், அவர்தான் எங்கள் அண்ணன் அம்பலவானன். அம்பலவானன் எங்களை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தார். நாங்கள் வீட்டை தாண்டி செல்லும் பொழுது உள்ளே இருந்து இன்னொருவர் வெளியே வந்தார். காவி நிற ஆடை அணிந்திருந்தார். துறவி போன்ற தோற்றம். வந்தது அம்பலவானன் அருகில் அமர்ந்தார். அவர் ஒரு முறை எங்களை நோக்கி பார்த்தார். அந்த பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. முகத்தில் ஏதோ கடுமையும் அசிங்கமான ஒரு அகந்தையும் இருந்தது. தலையில் சிறிய ஜடாமுடியும் இருந்தது. என் அனுபவத்திற்கு உயர்ந்த ஆன்மீக சாதனையாளர் போல தோன்றவில்லை. கீழ்த்தர தாந்தீக பயிற்சியில் ஈடுபட்டவரை போல தோன்றினார். அந்த வீட்டை தாண்டி சிறிது தூரம் சென்ற பிறகு நான் கேட்டேன், அந்த மனுஷர் யார்? உங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தார், அவரோட குருவா என்ன? திரும்பி பார்த்து ஒரு முறை கவனித்த வீரமணி சொன்னான், இல்லை, அண்ணன் யாருக்கிட்டையும் தீட்சை வாங்கினதில்லை. ஆனால் சாமியார் துறவிகள் இப்படி இருந்தால் அவருக்கு ஒரு பற்று. அவ்வப்பொழுது இப்படிப்பட்டவங்களை வீட்டில் தங்க வச்சு கவனிப்பார். இந்த மனுஷனை நான் கடந்த சில நாட்களாக தான் பார்க்குறேன். கொஞ்ச நாள் தங்கி வீட்டில் இருந்ததை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மதிய நேரத்தில் நாங்கள் இருவரும் வெளியறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். எத்தனை நாட்களுக்கு பிறகு நகர வாழ்க்கையிலிருந்து விலகி வந்திருக்கிறேன். தொலைபேசி சத்தமில்லை, வாடிக்கையாளர்களின் தொல்லை இல்லை, காலை காய்கறி சந்தைக்கு சென்று வாங்கும் அவசரமில்லை. இங்கே காலை மாலை இருவேளையும் நன்றாக சாப்பிட்டு மீதியுள்ள நேரத்தை வெற்றிலையோ புகையிலையோ உடன் அமர்ந்து கதையெடுத்து கொண்டே கழிக்கலாம். சுற்றுப்புறமும் அமைதியாக இருந்தது. வெளியே சென்றால் மண்பாதைகள், மூங்கில் காடுகளின் நிழல், கிளைகளில் அமர்ந்த பறவைகளின் கீச் கீச் சத்தம். இத்தனை நாட்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நான் எப்படி நகரத்தில் வாழ்ந்தேன் என்று ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது திடீரென வீரமணி என்னை பார்த்து கேட்டான்,
சிவநாதா, நீ இப்போது சென்னையில் தானே இருக்க, எனக்காக ஏதாவது வேலை ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா? எனக்கு புரியவில்லை. என்ன வேலை? ஏதாவது ஒரு வேலைப்பா. எனக்கு ஒரு வேலை வேணுமா இல்லையா? நான் சிரித்தேன். நீ வேலைக்கு போக போறியா? உன் குடும்பத்தில் யாராவது அடுத்தவங்ககிட்ட வேலை பார்த்துருக்காங்களா? அது இல்லாமல் இப்படிப்பட்ட பெரிய அதிகாரிகள் ஆடணும் என்கிட்ட பழக்கம் இல்லைப்பா. வீரமணியின் முகம் உடனே வாடிப்போனது. இந்த கேஸில் நான் அண்ணங்கிட்ட தோற்றுடணும்னு பயமாக இருக்குது. அவர் ஜெயிச்சிட்டா நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இழந்துடுவேன். அப்புறம் வேலையை தவிர வேறு வழியே இருக்காது. அந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்வது? நான் அமைதியாக இருந்தேன். அன்றிரவு வெப்பம் அதிகமாக இருந்ததால் தூக்கம் வரவில்லை. ஆனால் என்னை அதிகமாக தொந்தரவு செய்தது வெப்பம் அல்ல, கிராமத்திற்குள் நுழைந்ததிலிருந்தே மனதில் ஏற்பட்டிருந்த அந்த விளக்கமறியாத அமைதியின்மைதான். இரவு முழுவதும் அதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தேன். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற உணர்வு தொடர்ந்து இருந்தது. ஆனால் அது என்னவென்று மட்டும் புரியவில்லை. அடுத்த ஒரு சில நாட்கள் ஒரு வழக்கம் உருவாகிவிட்டது. அதிகாலையிலேயே வீரமணியும் நானும் ஆற்றங்கரைக்கு நடைப்பயணம் செல்வோம். அன்றும் அதே போல வேப்பங்குச்சி உடைத்து பல் துளக்கிக் கொண்டே ஆற்றை நோக்கி புறப்பட்டோம். அன்று குளித்துவிட்டுத்தான் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். ஒரு இரவு முழுவதும் நீடித்த புழுக்கமான வெப்பத்திற்கு பிறகு அதிகாலை நேர ஆற்று நீரில் மூழ்கி குளிப்பதின் சுகம் என்ன என்பதை நகரத்தில் வாழ்பவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. நான் நீரில் மூழ்கி ஒரு முறை மூச்சை அடக்கிக் கொண்டு ஆழமாக சென்றேன். பிறகு தலையை தூக்கி மேலே வந்தபோது நான் குதித்த இடத்திலிருந்து வெகு தூரம் நகர்ந்திருந்தேன். வீரமணி சிரித்தான். எங்கள் ஆறு சின்னது தான், ஆனால் நீரோட்டத்துக்கு குறையாது. இப்போ பார்த்தியா? நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ வேகம் இல்லையே, திடீர்னு எப்படி அதிகரிச்சுது? அது வழக்கந்தாப்பா என்றான் வீரமணி. பொதுவாக இங்கே ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக தெரியாது. ஆனால் அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் நீரோட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அமாவாசை எப்போது? சரியாக தெரிலப்பா. இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். குளித்துவிட்டு கரையில் நின்று உடலை துடைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆற்றின் மீது சாய்ந்திருந்த அந்த கருவேல மரத்தை நோக்கி பார்வை சென்றது. முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் திடீரென்று ஏதோ ஒன்று குறைவது போல தோன்றியது. மரத்தின் ஒரு பகுதி வெறுமையாக இருந்தது. என்ன அது? அடுத்த நொடியே புரிந்தது. அங்கே காணாமல் போனது காக்கையின் கூடு. வீரமணி கேட்டான், என்னாச்சு? எதை பார்க்குற? நான் மரத்தை காட்டினேன். அந்த காக்காவோட கூடு இல்லையே. காக்காயோட கூடா? ஆமாப்பா, நேற்று இதே கிளை சந்திப்பில் ஒரு கூடு இருந்தது. இன்னைக்கு காணவே முடியலையே. என்னாச்சு? நேற்று அதாவது புயல் எதுவும் வீசலையே. வீரமணி உலர்ந்த துணியை அணிந்து கொண்டே சொன்னான். அட, சாதாரண காட்டுக்கெல்லாம் காக்காவோட கூடு கீழே விழுமா என்ன? அது ரொம்ப வலுவாக கட்டப்பட்டிருக்குமே. பெரிய புயல் வந்தால் தானே விழும். ஆனால் அப்படிப்பட்ட புயல் எதுவும் வரலையேப்பா. அடா, அதை விடு. ஒரு காக்கா கூடுக்க எவ்வளோ யோசிக்கணும். ஆஹா, இன்னும் சில நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை வீரமணி அறிந்திருந்தால் அவ்வளவு அமைதியாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டான். அந்த சம்பவம் நடந்த பிறகு அதிலிருந்து ஏதாவது முடிவுக்கு நான் வரவில்லை. அப்படி யோகிப்பதும் சாத்தியமில்லை. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஆச்சரியமான சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்ச்சியாக நிகழும். காலையில் யாரையோ நினைத்து கொண்டிருப்போம். மாலையில் 10 ஆண்டுகளாக பார்க்காத அந்த நபரை திடீரென வந்து நிற்பார். அல்லது காலையில் ஒரு சாவி தொலைந்திருப்போம். மாலையில் அந்த சாவி சாலையோரத்தில் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் மறுநாள் நடந்தது. அப்பொழுதுதான் மனதிற்குள் 2 சம்பவங்களை இணைத்து யோசிக்க தொடங்கினேன் நான். அத்தியாயம் 3. வீரபாண்டியபுரத்திலிருந்து சுமார் 8 மைல் மேற்கே கல்யாணபுரம் என்ற கிராமம் இருந்தது. அங்கிருந்த கல்யாணேஸ்வரர் சிவன் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது பெரிய திருவிழா நடக்கும். கோவில் மிகவும் பழமையானது. அதன் சுவர்களில் சோழர் காலத்து சிற்ப வேலைப்பாடுகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பார்க்க வேண்டுமென்று நான் வீரமணியிடம் முன்பே கூறியிருந்தேன். அதற்காக கிராமத்திலிருந்து அப்துல் ஷேக் என்பவரிடம் மறுநாள் காலையில் குதிரை வண்டியுடன் வரச்சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார். முழு கிராமத்திலும் குதிரை வண்டி வைத்திருந்த ஒரே மனிதர் அப்துல் தான். சில நேரங்களில் ரயில் நிலையத்திற்கு சென்று பயணிகளை ஏற்றி வருவார். வேலையில்லாத நாட்களில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பான். அடுத்த நாள் காலையிலேயே தயாராக அமர்ந்திருந்தோம். ஆனால் நேரம் போய்கொண்டே இருந்தது. அப்துலும் வரவில்லை, குதிரை வண்டியும் வரவில்லை. எரிச்சல் அடைந்த வீரமணி சொன்னார், பாரு, இந்த சோம்பேறியோட பிரச்சனையே இதுதான். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போது போக முடியாது. இப்போ கிளம்புனா திரும்புறதுக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிடும். நீ போய் வேற உட மாற்றிட்டு வா. அவன் அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போதே குளித்து விட்டு வந்த தோற்றத்தில் அப்துல் அங்கே வந்தான். வீரமணி உடனே கோபப்பட்டான். என்னது அப்துல், எப்போ இருந்து காத்திருக்கும் தெரியுமா? இன்னைக்கு முழு திட்டமே கெட்டு போயிடுச்சு. என்ன நடந்தது? வண்டி எங்கே? அப்துல் சோகமாக சொன்னான். என்ன சொல்லுதுங்க ஐயா, காலையிலேயே குதிரை வண்டியில் பூட்டி எடுத்தேன். ஆனால் அது ஒரு அடி கூட நகரலை. எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இழுக்கலை. இத்தனை வருஷமாக வளர்த்த குதிரை நான் சொல்கிறத வழக்கமாக கேட்கும். அதுக்கப்புறம் ஏதோ வலி இருக்குதான்னு எனக்கு சந்தேகம். பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதோட கழுத்து பகுதியில் பெருசாக ஒரு காயம் ஒன்று இருந்தது. அப்படி இருக்க இன்னைக்கு வெளியே கொண்டு வரதான் ஆபத்து. வழியிலேயே மறந்துட்டா வண்டியே கவுத்து விட்ருமே. வீரமணி கேட்டான், குதிரைக்கு காயம் எப்படி வந்தது? நுகத்தடியில் ஏதாவது ஆணி வெளியில் வச்சுருந்ததா? இல்லைங்கய்யா, நல்லா பார்த்துட்டேன். அப்படின்னா? அப்துல் தலையை சொரிந்தான். அதுதான் எனக்கும் புரியல. அது எப்படி காயம் அடைஞ்சதுனே தெரியல.
வீரமணி கையை அசைத்தான். சரி சரி நீ போ, குதிரை குணமாயிடுச்சுன்னா என் அன்பனும் இங்கே இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்துல் சென்ற பிறகு வீரமணி என்னை பார்த்து சொன்னான். அவன் பொய் சொல்கிறானா என்னவோ தெரியல, பொதுவாக நல்லவன் தான், ஆனால் சோம்பேறித்தனை அன்றைக்கும். இன்றைக்கி வேலை செய்ய மனசு இல்லாமல் குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே தூங்க போயிருப்பான். நான் அமைதியாக யோசித்து கொண்டிருந்தேன். மனதில் ஏற்கனவே சில விஷயங்கள் இணைந்து கொண்டிருந்தன. மெதுவாக சொன்னேன், இல்லைப்பா, அவன் இந்த தடவை உண்மையை சொன்னதாக தான் தெரியுது. வீரமணி ஆச்சரியப்பட்டான். எப்படி சொல்கிற? முகத்தை பார்த்து மனுஷங்களோட மனசை படிக்கிறதா சொல்லுவாங்க, அப்படியா? அதுபோல் ஏதாவது தெரிஞ்சிருச்சா? அப்துல் நல்லா பொய் சொல்கிறேங்கிறது மட்டும் நிச்சயம். அப்படியே இருக்கலாம், ஆனால் இந்த தடவை அவன் பொய் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதற்கு மேல் நான் எதுவும் சொல்லவில்லை. வீரமணியும் அமைதியாகி விட்டான். அன்று காலை கோயிலுக்கு செல்ல தயாராக இல்லாததால் வழக்கமான ஆற்றங்கரை நடைப்பயணம் தவறிவிட்டது. மதிய உணவுக்கு பிறகு நல்ல தூக்கம் ஒன்று போட்டேன். கண் விழித்த போது மாலை நெருங்கி இருந்தது. இப்பொழுது கிளம்பினால் சிறிது நேரமாவது ஆற்றங்கரையில் அமரலாம். முகத்திலும் கண்களிலும் தண்ணீர் தெளித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். அப்பொழுது எனக்கு தெரியாது, அந்த மாலை நடைப்பயணம்தான் வீரபாண்டியபுரத்தில் என்னை எதிர்பார்த்து காத்திருந்த மர்மத்தின் முதல் கதவை திறக்கப் போகிறது என்று. மாலை நேரத்தில் கிராமத்திற்கு ஒரு தனி அழகு உண்டு. நகரங்களில் வாழ்பவர்கள் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. என் கண் முன்னே ஆற்றுக்கு அப்பால் இருந்த வயல்கள் மெதுவாக இருளின் மங்கலான நிறத்தில் மூழ்கத் தொடங்கின. பறவைகள் அனைத்தும் தங்கள் கூடுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தன. ஒரு நாள் முழுவதும் இருந்த வெப்பத்திற்கு பிறகு ஆற்றின் மேல் இருந்து ஈரமான குளிர்காற்று வீசியது. தமிழ்நாட்டின் கிராமக்காற்றில் கூட ஒருவித துறவுணர்வு இருக்கிறது. சில நிமிடங்கள் அமைதியாக திறந்த வெளியில் அமர்ந்தாலே மனதில் ஒரு கேள்வி எழும். யார் யாருக்காக வாழ்கிறாங்க? இந்த அளவில்லாத ஆசைகள், போட்டிகள், முன்னேற்றத்துக்கான போராட்டங்கள் எல்லாம் எதுக்காக? இருள் அதிகரித்து கொண்டே இருந்ததால் வீடுக்கு திரும்ப எழுந்தினேன். அப்பொழுது என் பார்வை மீண்டும் அந்த கருவேல மரத்தின் மீது விழுந்தது. மரத்தின் அடுப்பகுதியில் இருந்த புதர்களுக்குள் ஏதோ அசைவு தெரிந்தது. நான் முதலில் திடுக்கிட்டு போனேன். இந்த பகுதியில் மாலை நேரங்களில் காட்டுப்பன்றிகள் வருவது வழக்கம். காற்று வாங்க வந்த இடத்தில் காட்டுப்பன்றிகளும் மாட்டிக்கொள்ள வேண்டுமா என்று நினைத்தேன். காட்டுப்பன்றிகள் மிகவும் ஆபத்தான விலங்கு. எந்த காரணமுமே இல்லாமல் பாய்ந்து வந்து கொம்பால் குத்தி காயப்படுத்திவிடும். ஆனால் அது காற்றுப்பன்றி இல்லை. என் காலடி சத்தம் கேட்டதும் புதருக்குள் இருந்த உருவம் எழுந்து நின்றது. அம்பலவாணன் வீட்டில் பார்த்த அந்த தாந்திரீக துறவிதான் அது. அவன் கையில் இருந்த சில வேர்களும் மூலிகைகளும் இருந்தன. என்னை உற்று பார்த்தான். அந்த பார்வை மிகவும் கொடூரமாக இருந்தது. அவன் கண்களை நேராக பார்த்தால் உலகத்தில் இருந்த ஒளி, சிரிப்பு, இசை எல்லாமே மறைந்து போய்விட்டது போல தோன்றும். இன்னும் 5 நிமிடங்களில் உலகமே இருளில் மூழ்கி விடுவது போல இருக்கும். சாதாரண மனிதர்கள் இருந்தால் அந்த பார்வையிலேயே நடுங்கி விடுவார்கள். ஆனால் நான் சிவநாதன். என் வாழ்க்கையில் உண்மையான மகான்களையும் பயங்கரமான சாதகர்களையும் சந்தித்திருக்கிறேன். அவர்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மனிதனிடம் ஏதோ சக்தி இருப்பது உண்மைதான் என்றாலும் அது உயர்ந்த சக்தி அல்ல, தீங்கு விளைவிக்க பயன்படும் கீழ்த்தரமான சக்தி என்பதை உணர்ந்தேன். அதுவே எனக்கு மன உறுதியை கொடுத்தது. அவன் இன்னும் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நான் அவன் கண்களை நேரடியாக பார்த்து கேட்டேன், என்ன வெள்ளக்கடகு கிடச்சிருச்சா? அந்த ஒரு கேள்வியிலேயே அவன் முகத்தில் பல உணர்வுகள் மின்னின. ஆச்சரியம், கோபம், சந்தேகம் அனைத்தும் ஒரே நேரத்தில். அவன் ஒரடி முன்னே வந்து கரகரப்பான குரலில் கேட்டான், அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அமைதியாக சொன்னேன், காக்கை கூட ஏற்கனவே கிடச்சிருச்சு. வேப்பிலை நாளைக்கா இல்லை மறுநாளைக்கா? அதுக்கப்புறம் அமாவாசை வரப்போதே, சரிதானே? சில வினாடிகள் அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக உதிர்த்தான். ஆஹா, அப்படியா? நீ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியோ? அதனால்தான் அன்றைக்கே உன்னை பார்த்தபோதே எனக்கு ஏதோ தோணுச்சு. முட்டாள்னா உன்னை அப்போதே அறிஞ்சிருக்கணும். அடுத்த கணம் அவன் கண்கள் மீண்டும் எரியத் தொடங்கின. தலையை சற்று முன்னால் குனிந்து சொன்னான், ஆனால் அதனால் ஒன்றும் மாறப்போகிறதில்ல. ஒரு சாதகரோட அபிசார கிரையில் தலையிடுவது விதிக்கு எதிரானது. உனக்கு தெரியும், நீ தடுத்தாலும் பயன் இல்லை. நான் செய்ய நினச்சதை செஞ்சு முடிப்பேன். என் கிரியையோட பலன் நிச்சயமாக கிடைக்கும். நான் அமைதியாக பதிலளித்தேன், பார்க்கலாம். அவன் இன்னும் சில நொடிகள் என்னை பார்த்தான். பிறகு சரி அப்படின்னா பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்து சென்றான். மனதில் பெரும் சுமையுடன் வீரமணியின் வீட்டுக்கு திரும்பினேன். என் அனுபவத்தில் இத்தகைய கீழ்த்தர தாந்தியர்களுக்கு பெரிய நன்மை செய்யும் சக்தி இல்லாவிட்டாலும் தீங்கு செய்யும் திறன் மட்டும் நிச்சயமாக இருக்கும். அப்பொழுது கிஷோர் திடீரென குறுக்கிட்டான், ஆனால் ஐயா, நீங்கள் இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கலையே. எப்படி நீங்கள் 2 சம்பவங்களையும் இணைச்சா அந்த முடிவுக்கு வந்தீங்க? அதைத்தான் இன்னும் சொல்லவே இல்லையே. சிவநாதன் சிரித்தான். அதுவும் சரிதான், கதையில் மூழ்கி அதை சொல்ல மறந்துட்டேனே. உங்கள் 2 பேத்துக்கும் இந்த விஷயங்கள் அனுபவம் இல்லை, அதனால தான் புரியல. சரி கேளுங்க. ஆத்தங்கரையிலிருந்து அந்த கருவேல மரத்துலேருந்து காக்கா கூடு காணாமல் போன அந்த நொடியிலேயே மனசில் சந்தேகம் விழுந்தது. அதை உங்களுக்கு எளிமையாக விளக்க முடியாது. பல ஆண்டுகள் சுடுகாடுகள், மயானங்கள், சாதகர்கள், தாந்திரீகர்கள், மாந்திரிகர்கள் ஐயரோட பழகிய அனுபவத்தில் உருவான உள்ளுணர்வது. முண்டமாலா தந்திரம் அல்லது ஹம்ச பரமேஸ்வர தந்திரம்னு போன்ற பெயர்களை நீங்கள் எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நானும் கிஷோரும் ஒரே நேரத்தில் இல்லை என்றோம். சிவநாதன் சொன்னார், அந்த நூல்களில் தான் சுவாத பகலாதேவி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த தேவியை வழிபட்ட பிறகு உச்சாடன கிரியை செய்யணும். ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்க செய்யப்படுற தாந்திரிக செயல்களில் தான் உச்சாடனம்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் மட்டும் ஸ்வேத பகலாதேவியின் பூஜை செய்யப்படும். குதிரை மற்றும் எருமையோட ரத்தத்தையும் கலந்து ஒரு விசேஷமான மை தயாரிக்கணும். பிறகு காக்கியோட இறகு எழுத்துக்கோளை பயன்படுத்தி யாரை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்களோட பேரை ஒரு வேப்பிலையில் அந்த ரத்த மையினால் எழுதணும். எழுதும்போது ஒரு மந்திரம் உச்சரிக்கப்படும். அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் தேவிக்கு 16 உபசாரங்களோட பூஜை செஞ்சு ஹோமம் நடத்தணும். சாதாரணமாக ஹோமத்தில் வில்வ மரக்கட்டையோ அத்தி மரக்கட்டையோ பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கிரியையில் மட்டும் காக்கையோட கூட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சின்ன குச்சியிலே தான் சமித்தா பயன்படுத்தணும். ஒவ்வொரு குச்சியிலும் ஹோம நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடி வெள்ளைக்கடுகு எண்ணெயில் நினைக்கணும். இறுதியில் பூர்ணாகுதியோடும் போது எதிரியோட பேர் எழுதப்பட்ட அந்த வேப்பிலையை நெருப்பில் போட்டுட்டா கிரியை நிறைவேறும். அதுக்கப்புறம் ஹோமகுண்டத்தோட சாம்பல் எடுத்து அந்த மனுஷனோட வீட்டில் தூவிட்டா சில நாட்களுக்குள்ளே அவனோட வாழ்க்கையில் பயங்கரமான அழிவு தொடங்குங்கிறது தான் அந்த நூல்கள் கூறுகின்றன. நான் அதிர்ச்சியோடு சொன்னேன், என்ன ஒரு கொடுமையான விஷயம். சிவநாதன் தலையசைத்தார். ஆமாம், அதனால தான் வீரமணி பற்றி நான் அவ்வளோ கவலைப்பட்டேன். அத்தியாயம் 4. அன்றிரவு வெளியறையில் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து வீரமணி என்னை பார்த்து கேட்டான், என்னடா 2 நாளாக உன் முகமே சரியில்லை, உடம்பு சரியில்லையா என்ன? இல்லைப்பா என்றேன். வீரமணி, நாளைக்கு ஒரு பூஜை செய்ய நினைக்கிறேன். சில பொருட்கள் தேவைப்படும். நான் பட்டியல் எழுதி தர்றேன், வாங்கிட்டு வர முடியுமா? ராத்திரி பூஜை நடத்தலாம். அவன் ஆச்சரியப்பட்டான். பூஜையா? எதுக்கு? சும்மா, உன் காலை இப்போ நல்லா இல்லை, அதனால் ஒரு சாந்தி பூஜை மாதிரி செய்யலான்னு நினைக்கிறேன். வீரமணி முட்டாள் அல்ல. உடனே எழுந்து வந்து என் 2 கைகளையும் பிடித்தான். உண்மையை சொல்லு சிவநாதா, என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணாத. ஏதாவது தெரிஞ்சிருந்தா நேராக சொல்லு, எனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா? சிறிது யோசித்தேன். உண்மையை மறுத்து பயனில்லை என்று தோன்றியது. எதுவாக வந்தாலும் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியுமே. அதனால் நடந்த அனைத்தையும் அவனிடம் வெளிப்படையாக சொன்னேன். வீரமணி அனைத்தையும் கேட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு தன்னுடைய ஆபத்தை பற்றி கூட முதலில் பேசாமல் மெதுவாக சொன்னான். அப்படின்னா அப்துல் உண்மையை தான் சொல்லியிருக்கான்? ஆமாம். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் சொன்னனே, தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா, நாளைக்கே அந்த சாந்தி பூஜையை செஞ்சு பார்த்துடலாம். வீரமணி பதற்றத்துடன் கேட்டான். அப்படி செஞ்சால் ஆபத்து தவிர்த்து விடலாமா? அவன் செய்கிற கிரியையோட பலன் வேலை செய்யாதா? அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் அமைதியாக இருந்தேன். அந்த அமைதியே என் பதிலாக மாறிவிட்டது. வீரமணியின் முகம் மேலும் வாடிப்போனது. அந்த நேரத்தில் வெளியிருந்து ஒருவர் வந்தார். அவருடைய பெயர் ஞானானந்தம். வீரமணியின் உறவினரும் நண்பரும் ஆவார். உள்ளே வந்ததும் அவர் கையில் இருந்த தந்தி காயத்தை நீட்டினார். வீரமணி அதை பார்த்தவுடன் முகம் மாறிப்போனது. நானும் ஞானானந்தமும் ஒரே நேரத்தில் கேட்டோம். என்னாச்சு? வீரமணி அந்த தந்தியை என்னிடம் கொடுத்தான். அண்ணா அனுப்பிச்சிருக்கார், படிச்சுப்பார். தந்தியை வாசித்தேன். அதை அனுப்பியிருந்தது அம்பலவாணன் தான். ஆனால் அதில் பெரிதில் எதுவும் எழுதப்படவில்லை. ஒரே ஒரு செய்தி, உடனே திரும்பி வா, வீட்டில் ஆபத்து. நான் வீரமணியை பார்த்தேன். என்ன ஆபத்தாக இருக்கலாம்னு நினைக்கிற? அவன் குழப்பத்துடன் தலையசித்தான். எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே விவரமாக எழுதலை. அதுலேயும் இத்தனை நாள் என்கிட்ட சண்டை போட்ட அண்ணன் திடீர்னு பக்கத்து வீட்டிலேருந்தே தந்தி அனுப்புகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஞானானந்தம் புத்திசாலி. நம்மிடையே ஏதோ முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருப்பது என்பதை உணர்ந்தார். அவர் மெதுவாக குரலை சிரமித்து கொண்டார். சரி, நான் கிளம்புறேன். என்ன விஷயம்னு எனக்கு அப்புறமா தெரியப்படுத்துங்க. அவர் சென்ற பிறகு நான் கேட்டேன், இப்போ என்ன செய்ய போகிற? வீரமணி உடனே சொன்னான், ஊருக்கு திரும்புவோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இல்லைன்னா அண்ணன் இப்படி தந்தி அனுப்ப மாட்டார். ரயிலில் திரும்பி கொண்டிருந்த முழு பயணத்திலும் வீரமணி ஒரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் சொன்னான். இது ரத்த உறவோட பாசம்தான் சிவநாதா. அண்ணன் தன்னோட தப்பை உணர்ந்திருப்பார், அதனால தான் என்னை கூப்பிட்றாரு. ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் என் மனதிற்குள் மீண்டும் அந்த பழைய அசுப உணர்வு எழுந்துவிட்டது. ஏதோ மிக மோசமான ஒன்று மிக விரைவில் நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கை மணி தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. அதன் மேல் வீரமணியை பயன்படுத்தி பேசுவதால் எந்த பயனும் இல்லை. ஆனால் என் மனம் மட்டும் உறுதிபட சொன்னது, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, அல்லது ஏற்கனவே நடக்கத் தொடங்கிவிட்டது. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உள்ளுணர்வுகள் தவறியதே இல்லை. இறுதியில் அதுவே உண்மையாகியும் போனது. ரயில் நிலையத்திலிருந்து நேராக மாட்டு வண்டியில் ஏறி அம்பலவானின் வீட்டு முன் வந்து இறங்கினோம். எங்கள் மூட்டைகளெல்லாம் வண்டியிலேயே விட்டுவிட்டு உள்ளே சென்றோம். வீடெங்கும் ஒரு கனமான அமைதி நிலவியது. யாரும் பேசவில்லை. வெளிமண்டபத்திலும் யாரும் இல்லை. வீரமணி உள்ளே செல்ல முற்பட்ட போது அம்பலவானது வெளியே வந்தான். வீரமணி குனிந்து அவர் காலில் விழுந்து வணங்கினான். என்னென்ன ஆச்சு? என்ன தந்தி அனுப்பிச்சிருக்கீங்க? அதற்கு பதிலாக அம்பலவானன் தம்பியை இறுக்கி அணைத்து கொண்டு கதறி அழத் தொடங்கினான். அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி செய்கிறீங்க? அம்பலவானன் நடுங்கிய குரலில் சொன்னான். நம்ம சந்துருவோட நிலைமை ரொம்ப மோசம் வீரா. அவனை நீ காப்பாற்ற முடியுமான்னு தெரியல.
சந்துரு அம்பலவானின் மூத்த மகன். வீரமணி அதிர்ச்சி அடைந்தான். என்னாச்சுன்னா அவனுக்கு? அம்பலவானன் தலையில் அடித்து கொண்டாள். எல்லாம் என் பாவம், என் தப்பு, வேறு யாரோட குற்றமும் இல்லை. என் மகனோட உயிரை நானே அழிச்சிக்க போகிறேன். அண்ணா முதல்ல அமைதியாகுங்க, எல்லாம் சரியாயிடும், தயவு செஞ்சு பதறாதீங்க. அந்த நேரத்தில் வீரமணியின் மனைவி மீனாட்சி உள்ளே சென்று சந்துருவின் அருகில் அமர்ந்தாள். என்னுடைய மனம் ஏற்கனவே சில விஷயங்களை யூகித்து விட்டது. நான் இரு சகோதரர்களையும் அமர வைத்து கேட்டேன். முதல்ல என்ன நடந்துன்னு தெளிவாக சொல்லுங்கள். அம்பலவாணன் இன்னும் அழுது கொண்டே இருந்தார். வீரமணி அவருடைய தோளில் கை வைத்து சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த காட்சி மனதை நெகிழச் செய்தது. இத்தனை நாட்களாக இருந்த சகோதரர்களின் பகை அந்த ஒரு துயர அலை வந்ததும் அடித்து சென்று விட்டது. என் கேள்வியை கேட்ட அம்பலவாணன் தலையை உயர்த்தினார். சொந்த வாயால் ஒப்புதுட்டா பாவத்தோட பாரம் கொஞ்சமாவது குறையும். அதனால தான் ஒன்றையும் மறைக்காமல் சொல்கிறேன். வீராவை அழிக்கணும்னு ஒரு வெறியில் ஒரு தாந்திரியனோட ஆலோசனைப்படி நான் ஸ்வேத பகலா பூஜை செய்ய ஆரம்பித்தேன். அந்த பூஜையில் நான் உடனே தடுத்து நிறுத்தினேன். அந்த பகுதியை விட்டுடுங்க, அதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வீரமணிகிட்ட சொல்லிட்டேன். அம்பலவாணன் ஒரு கணம் என்னை பார்த்தார். அப்படியா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சா? பிறகு பெருமூச்சு விட்டார். அந்த தாந்திரிகன் எல்லா கிரியையும் என் கையாலேயே செய்ய சொன்னான். அப்போது என் புத்தியை பிசாசு தான் பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் வீரா காசியில் இருந்தான். வீடு காலியாக இருந்தது. எனவே வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். அமாவாசை ராத்திரி முழுசாக பூஜையும் ஹோமமும் நடந்தது. விடிய காலையில் ஹோமம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வாழையில் மடித்து வச்சுருந்த சாபலை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டேன். கவனமாக இரு, வழியில் வேறு எங்கேயும் செதறக்கூடாது. நேராக ஒரு தம்பியோட வீட்டில் தான் விடணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து வரும் என்று தாந்திரிகன் எச்சரிச்சிருந்தான். அப்போ இன்னும் விடியவே இல்லை. வீராவோட வீட்டாரு சுவத்தருகே செஞ்சேன். வாழையில் மடித்து வச்சுருந்த அந்த சாம்பலை சுவர் தாண்டி அவன் தோட்டத்துக்குள்ளே வீச போனேன். அப்போ தான் வானத்தில் மேகமே இல்லை, காற்றே இல்லை. ஆனால் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பயங்கரமாக காற்றடிச்சிது. அந்த நேரத்தில் அந்த சாம்பலை ஏற்கனவே வீசியிருந்தேன். என் கண்ணு முன்னாடி அது காற்றுல திசை மாறி வீரோட வீட்டுக்குள்ளே விழுகிறதுக்கு பதிலாக என் வீட்டு தோட்டத்தில் விழுந்துருச்சு. அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. அம்பலவாணன் நடுங்கும் குரலில் தொடர்ந்தார். நான் உடனே ஓடிப்போய் அந்த சாம்பல் முழுசாக கையில் அள்ளி எடுத்துட்டேன். ஆனாலும் என்ன பையன், பாவம் ஏற்கனவே நடந்துருச்சு. 3 நாளாக சந்துரு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். வீரமணி பதறினான். எந்த டாக்டர் பார்த்துருக்கீங்க? என்னென்னமோ டாக்டர் வந்தாங்க. நேற்று மாலை மாவட்ட மருத்துவமனையிலேருந்து ஒரு பெரிய டாக்டர் கூட வந்தார். நிவாரணம் கிடைக்கல. அதனால தான் முருகேசன் சென்னைக்கு போயிருக்கான். அங்கே இருக்கிற பிரபலமான இங்கிலீஷ் டாக்டர் மோர்கன் அழைச்சிட்டு வர்றதுக்கு. நாளைக்கு விடியக்காலில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். வீரமணி உடனே எழுந்தான். வாங்கண்ணா, முதல்ல போய் சந்துருவை பார்க்கலாம். நானும் கேட்டேன், நான் வரலாமா? கண்டிப்பாக வாங்க என்றார் அம்பலவாணன். பிறகு தம்பியின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு அழுதார். வீரா, நான் செஞ்சதை செஞ்சு முடிச்சிட்டேன். நீ மட்டும் என்ன வெறுத்துறாத. என் சந்துருவை ஆசீர்வதி. வீரமணியின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. அண்ணா, இப்படி சொல்லாதீங்க. சந்துரு எனக்கும் மகனை போலத்தானே. மறுநாள் விடியற்காலைக்கு முன்பே முருகேசன் அந்த ஆங்கில மருத்துவரை அழைத்து கொண்டு வந்தான். அந்த இரவு ரயிலிலேயே பயணம் செய்து நேராக இங்கேயே வந்திருந்தார்கள். ஆனால் அந்த மருத்துவர் வருவதற்கு முன்பே இந்த நிகழ்வின் பின்னால் இருந்த இருண்ட சக்தி எவ்வளவு ஆழமாக வேரூன்றியிருக்கிறது என்பதை நான் உணரத் தொடங்கியிருந்தேன். ஸ்டான்லி மோர்கன் டாக்டர் நோயாளி பரிசோதித்துட்டு சொன்னார். இது பெரிட்டோனைஸ் போல தெரியுது. குடல் வெடிப்பு ஏற்பட்டிருந்தால் பையனை காப்பாற்றுறது கடினம். இல்லைன்னா நிலைமை கொஞ்சம் சீரானது. சென்னை போய் அறுவை சிகிச்சை செய்யணும். அதன் பிறகு நடந்தவற்றை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். சந்துரு உயிர் பிழைத்தான். அது நாங்கள் அனைவரும் சேர்ந்த பிரார்த்தனையின் பலனோ என்னவோ, அல்லது அம்பலவானின் மனமார்ந்த மனவேதனை பார்த்து இறைவன் கருணை காட்டியதோ எனக்கு தெரியாது. ஆனால் 3வது நாளிலிருந்தே சந்துரு நிலைமை மெதுவாக முன்னேறத் தொடங்கியது. பின்னர் டாக்டர் மோர்கனே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தார். அதன் பிறகு அவன் முழுமையாக குணமடைந்தான். அதே நேரத்தில் இரு சகோதரர்களுக்கிடையே பல ஆண்டுகளாக இருந்த பகையும் நிரந்தரமாக முடிவுக்கு வந்தது. ஆனால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்து தாந்திரிக செயல்களில் இறங்குவர்கள் இறுதியில் தங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நீங்களே பார்த்தீர்களே. எனக்கு என்னவோ அம்பலவாணனுக்கு ஒரு பாடம் கற்கவே இறைவன் இப்படி செய்தான் என்று தோன்றியது. இல்லை என்றால் வானத்தில் ஒரு சிறு காற்று கூட இல்லாத நிலையில் அந்த சாம்பல் திடீரென திசை மாறி அவனுடைய வீட்டிற்கே திரும்பிச் சென்றது ஏன்? கிஷோர் கேட்டான். அந்த தாந்திரிகனுக்கு என்னாச்சு? சிவநாதன் சிரித்தான். மறுநாளே தன்னுடைய பாத்திரம் போர்வை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் சொல்லாமல் ஓடி போயிட்டான். உயிர் பயம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு தானே? கிஷோர் உடனே மீண்டும் கேட்டான். ஆனால் சந்துரோட நோய் ஒரு சாதாரண தற்செயலான சம்பவமாக இருந்திருக்கலாம்ல? அதுக்கும் அந்த தாந்திரிக கிரியைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? சிவநாதன் உடனே கண்களை உருட்டி பார்த்தார். அட பாவி, இப்படி பேசங்கொட்ட இனிமேல் நான் கதையே சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபம் வந்தவர் போல நடித்தார். நாங்கள் எல்லோரும் சிரித்து விட்டோம். ஆனால் நான் கவனித்தேன், சிவநாதன் கண்களில் அப்பொழுது ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அவர் சொன்ன கதையை முழுமையாக நம்புகிறாரோ இல்லையோ, ஒரு விஷயத்தை மட்டும் அவர் நிச்சயமாக நம்பினார். பிறருக்கு குழி தோண்டுபவன் ஒரு நாள் அதே குழியில் தானே விழுவான் என்று.